ತೀವ್ರವಾಗಿ ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬೆಮಲಲ್ಲಿ ಕೇಂದ್ರ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಯಾವರೇ ಒಬ್ಬರಿಗೆ ಇವತ್ತು ಅಲ್ಲಿ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ. ಸುಮಾರು 5,000 ಕಾರ್ಮಿಕರು 1 ವರ್ಷದಿಂದ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ವೇಜ್ ರಿವಿಷನ್ನ ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವರ ಡಿಮಾಂಡ್ಸ್ಗಳನ್ನು ಇವತ್ತು ಸೆಟ್ರೈಟ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. உலக தொழிலாளர்களே விருந்தெழுந்து போராடி பெற்ற உரிமைகளை பேணி காத்த அந்த துவக்க நாளாக இந்த 140 ஆண்டுகள் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. ஆனால் உலக தொழிலாளர்கள் இன்றும் கூட இன்னல்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ உரிமைகளை பெற்று அந்த சட்டங்களாக உருவாக்கப்பட்டு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு என்று பெற்றெடுத்த சட்டங்கள். தொழிற்சாலையிலே தொழிலாளர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் உரிமை கேட்பதற்காக தொழிற்சங்க சட்டங்கள். தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு வேஜ் சட்டங்கள். தொழிலாளர்களுக்கு இறந்துவிட்டால் அந்த தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும், காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட சட்டங்கள். இன்றைக்கு எல்லா சட்டங்களையும் சுக்குநூறாக்கி எந்த சட்டமும் கிடையாது. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசு எல்லா சட்டத்தையும் இன்றைக்கு நீக்கிவிட்டு தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிர்கதியாக வைத்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பல ஆர்டர்கள் உருவாக்கப்படுது, பல யூனிட்டுகள் உருவாக்கப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய குவாலிஃபைடு இன்னைக்கு அவனை கான்ட்ராக்டரா வச்சு அவர்களை கூலி குறைவா கொடுத்து இன்னைக்கு அவங்களை எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் இந்த உள்ளூர்காரனுக்கோ கோலார் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கோ கர்நாடகத்தை சார்ந்தவங்களுக்கோ ஏன் இந்த பெமல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு கோயை உருவாக்கணும். கான்ட்ராக்ட் தொழிலாளி 5000 பேர் பெமல்ல இருக்கிறான். ஆனா ಅವನಿಗೆ ಕೂಲಿ ಉಯರ್ವು ಇಲ್ಲದೆ ಸಮಾಜ ಹಾಳಾಗ್ತಾ ಇರೋದನ್ನ ನೀವು ಕಣ್ಣಾರೆ ಕಾಣ್ತಾ ಇಲ್ವಾ? எங்களுக்கு பர்மிஷன் கூட கொடுக்கல சார். போட்ட பந்தல வந்து நைட் 1 மணிக்கு குடிக்கிட்டாங்க. யாரும் இதை பத்தி குரல் கொடுத்து யாரும் இல்லை. கேஜிஎஃப்ல வந்துட்டு இப்போ பொலிட்டிக்கலி நம்ம டெட் ஆயிட்டு இருக்கோம். இல்ல இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகள் கடந்து இருக்கிறோம். வெயிலையும் காத்துலயும் மழையிலையும் நாம இங்க உட்கார்றதுக்கு நாம ஒன்னும் அடிமைகள் அல்ல. அரசியல் சாசன சட்டம் சொல்லி இருக்கிறது. இந்த போலீஸ் மேனுவல் இன்னைக்கு சொல்லி இருக்குது. உன்னுடைய சட்டம் என்ன சொல்தோ அதை செய்யணும். அதனால நான் சூப்பரிண்டா போலீஸ் கிட்ட கூட போய் இன்னைக்கு பேசி இதுக்கு பர்மிஷன் நீங்க உட்கார்றதுக்கு பந்தல் வரணும். எந்த மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு பந்தல் போடக்கூடாதுன்னு சொன்னானோ அவன் இன்னைக்கு பந்தல் போட வைக்கும். பல்வேறு விதத்துல சொன்ன பிறகு இந்த இடம் அதிகாரப்பூர்வமா இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் யாராலையும் இந்த இடத்தை கேன்சல் பண்ண முடியாது. இது பாரத தங்க சுரங்கத்தினுடைய லெட்டர் பேட்ல அதிகாரப்பூர்வமா மேனேஜிங் டைரக்டர் சைன் பண்ணி கொடுத்துக்கிறது. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட அவங்க இந்த லெட்டர் பேஸ்ல அவங்க கூட இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த காப்பியை கூட உங்களுக்கு அவங்க இப்ப பிரஸ் மீட் நடக்குது. கைசேத நீங்க உள்ள இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம்ல நம்மளுடைய பாய் போட்டு
இந்த போராட்டத்திற்கு வருகை தந்து ஆதரவு கொடுத்து நம்மளாம் ஊக்கப்படுத்திய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுநல ஊழியர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்கங்களுக்கும் மகளிர் சங்கங்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த நம்முடைய தாய்மார்களுக்கு கூட நன்றி 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 சொல்லுகிறோம். தயவுசெய்து எல்லா தொழிலாளர்களும் இந்த பந்தல்ல உள்ள இருந்தா இப்போ ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படும். அதெல்லாம் உங்களுக்கு விவரமா சொல்லணும்னா தொழிலாளிக்கு வந்து அமைதியா பொறுமையா காக்க வேண்டும் என்று